ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. டெஃபினட்டாக இது வந்து போர்ட் மாஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். ஸோ போர்ட் மாஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்க நம்பர்ஸை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு 1/2 1/4 ஆயிரும். இங்கே பாருங்கள் 1/4 இன்ட்டு 3/4 இருக்கு. அப்போ 3/16 ஆயிடுச்சு. ரிமைனிங் நம்பர்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 1/2 டிவைடட் பை இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை. ஸோ போர்ட் மாஸ் படி நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஆர்டர்ஸ். இங்கே ஆர்டர்ஸ் இல்லை இந்த கொஷினில். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட். டிவிஷன் வந்துச்சுன்னா நாம் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். ஸோ 1/2 இன்டூ போட்டுக்கோங்க. அப்படி இன்டூ போடுறப்ப அதுக்கப்புறம் என்ன நம்பர் வந்தோ அதை தலைகீழாக போட்டுக்கணும். ஸோ 1/4 வந்து இப்போ 4ஆக மாறிடும். ஸோ ரிமைனிங் நம்பர் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. 1/2 ப்ளஸ் 1/2. இங்கே பாருங்கள் டிவிஷன் இருக்குது. ஓகே, ஸோ டிவிஷன் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வர நம்பரை தலைகீழாக போட்டுக்கணும். அப்போ 16/3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது. இப்போ நம்பர்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 1 2s are 2, 2 2s are 4, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1 2s are 2, 8 2s are 16. அப்போ 1 ப்ளஸ் 8/3 தான் இந்த கொஷினோட ஆன்சர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 ப்ளஸ் 8 டிவைடட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 11/3 தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.